guys, welcome to my Kosuma Airport vlog. இந்த ஏர்போர்ட்டோட ஓனர் யார் தெரியுமாங்க? தாய்லாந்து கவர்மெண்ட் கூட இல்லைங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏர்போர்ட்டை பார்த்தா ரெசார்ட்னு தான் நம்புவீங்க. வாங்க கோசுமா ஏர்போர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏர்போர்ட் vlogல அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அது இந்த வீடியோ முடிவது உங்களுக்கே புரியும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஸ்டே வித் மீ அண்டில் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. நிறைய இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாய்லாந்துல இருக்க நிறைய அழகான ஐலாண்ட்ஸோட கோசுமா ஐலாண்டு ஒண்ணுங்க. இதனோட அழகை நீங்க ஃபிளைட்ல இருந்து லேண்ட் ஆகும் போதே ரசிக்கலாம். பிகாஸ் இந்த ஐலாண்ட் லொக்கேட் ஆகிருக்கிறது நியர்பை பீச் தான். ஃபிளைட் லேண்ட் ஆன உடனே நான் நோட்டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஏர் கான்செப்ட்ங்க. ஏர் கண்டிஷனரும் இல்லை, ஹியூஜ் என்க்ளோஸ்ட் பில்டிங்கும் இல்லை. ஃபுல்லாவே பாம் ட்ரீஸ், ட்ராபிக்கல் கார்டன், வுட்டன் ஸ்ட்ரக்சர், ஃப்ரெஷ் ஏர், ஏர்போர்ட்குள்ள நடந்து போற ஃபீலே சமங்க. கோசுமாய் ஐலாண்ட் வைபை மெயின்டைன் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஏர்போர்ட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி ஏர்போர்ட்ல ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகல. வெக்கேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ பிகினிங்ல சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த ஏர்போர்ட் தாய்லாந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணது இல்லைங்க. பேங்காக் ஏர்வேஸ் தாங்க இந்த ஏர்போர்ட்டை பில்ட் பண்ணது. கரண்டா ஓன் பண்றதும் அவங்க தான், ஆப்ரேட் பண்றதும் அவங்க தான். வேர்ல்ட்ல பிரைவேட் ஓனர்ஷிப் ஏர்போர்ட் ரொம்ப கம்மிங்க. கோசுமா ஏர்போர்ட் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஏர்போர்ட் 1989 ஓபன் பண்ணாங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் $25 மில்லியன். இன்னைக்கு தாய்லாண்டோட மோஸ்ட் ஃபேமஸ் ஏர்போர்ட்ல இதுவும் ஒண்ணு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. டிபார்ச்சர் வெயிட்டிங் ஏரியால பேசஞ்சர்ஸ்க்காக டெடிகேட்டட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கார்னர் வச்சிருக்காங்க. ஃப்ளைட் வெயிட் பண்ணும்போது காம்ப்ளிமெண்டரி ஸ்நாக்ஸ், ஜூஸ், காஃபி, டீ மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட் என்ஜாய் பண்ண முடியும். நான் பார்த்த ஏர்போர்ட்ல இப்படியான ஒரு ரிலாக்ஸேஷன், கம்ஃபர்டபுள், பேசஞ்சர் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஏர்போர்ட்ல தாங்க நான் பார்த்தேன். அதனால தான் என்னவோ எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் இது ஏர்போர்ட்ன்ற ஃபீலை தாண்டி ஆல்ரெடி வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்க ரெசார்ட்ல இருக்குன்ற ஃபீலோட இருக்காங்க போல இருக்கு. இது அழகான ஏர்போர்ட்னு டூரிஸ்ட் மட்டும் சொல்லலைங்க, ஆர்கிடெக்சர் எக்ஸ்பர்ட்டும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. 1998 அவுட்ஸ்டாண்டிங் ஆர்கிடெக்சர் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணது இந்த ஏர்போர்ட் தான். நேச்சுரும் மாடர்னும் கம்பைன் பண்ணி டிசைன் பண்ணது தான் அதனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்லாம தாய்லாந்துல கார்பன் ஃபுட் பிரிண்ட் சர்டிபிகேஷன் வாங்கின ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் இதுதாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான இம்பாக்டும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்போர்ட்டை. அதனாலயோ என்னவோ இந்த ஏர்போர்ட்டை சுற்றி நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே கிரீனரி வைப்ஸாக தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏர்போர்ட்ல பர்டிகுலரா எனக்கு பிடிச்ச ஒரு லொக்கேஷன் என்ன, சொமாய் பார்க் அவென்யூ. ஏர்போர்ட்லயே ஷாப்பிங் பண்றதுக்கு நம்மலாம் எங்க ஓடுவோம், டியூட்டி ஃப்ரீ. அங்க எல்லா பேசஞ்சரும் ஹரிபரியா வருவாங்க, ஷாப்பிங் பண்ணுவாங்க, ஒரே டென்ஷனாவே இருக்கும். பட் இந்த அவென்யூ எப்படி இருக்குன்னா ஃபுல்லாவே ஷாப் தாங்க. பட் ஈச் ஷாப் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரீ. மொத்தத்துல நம்ம ஏர்போர்ட்ல வெயிட் பண்றோன்ற ஃபீலே வராது. ஈவினிங்ல ஐலாண்ட்ல ஏதோ ஸ்ட்ரால் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸே இங்க ஒரு அட்ராக்ஷன் தாங்க. நீங்க பார்க்க வேண்டியது நிறையவே இருக்கு இந்த ஏர்போர்ட்ல. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, டிராவல் மேகசைன்ஸும் ஏவியேஷன் வெப்சைட்டும் இந்த ஏர்போர்ட்டை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் லிஸ்ட்ல ஃப்ரீக்வெண்டா ஆட் பண்ணுவாங்க. அதனோட ரீசன் இங்க வந்த உடனே புரிஞ்சிடும். ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட்செல்ஃப் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இருக்குங்க. என்னன்னா, இங்க இருக்க எல்லாருமே வெயிட் பண்றதுக்கு பதிலா போட்டோஸ் எடுக்கிறாங்க, சரௌண்டிங்ஸ் என்ஜாய் பண்றாங்க, ரிலாக்ஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, நம்ம ஏர்போர்ட்ல ஏர்கிராஃப்ட்ல இருந்து டெர்மினலுக்கு போக க்ளோஸ்ட் பஸ் இருக்கும் இல்லையா, ஆனா கோசுமாயில அதுக்கு பதிலா கியூட் ரெசார்ட் ஸ்டைல் பக்கீஸ் இருக்குங்க. அதுல உட்காந்துட்டு போறப்ப நம்ம ரெசார்ட்ல சைட் சீயிங் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஒரு சின்ன டீடைல்ஸ் தாங்க. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் கோசுமா ஏர்போர்ட்டை வேற லெவல்ல ஸ்பெஷல் ஆக்குது. என் சைட்ல இருந்து ஒரு குட்டி ரெக்வெஸ்ட்ங்க உங்க எல்லாருக்கும். சப்போஸ் நீங்க எப்பயாவது கோசுமா ட்ரிப் பிளான் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஏர்போர்ட்டையும் ஒரு அட்ராக்ஷன் லிஸ்ட்ல சேர்த்துருங்க. நீங்க ஒரு 2 hours மினிமம் இந்த ஏர்போர்ட்ல ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணுங்க. 2 hours முடிஞ்சு போகும்போது கூட ஐயோ முடிஞ்சிச்சேன்ற ஃபீல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பா நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ஏர்போர்ட்டை. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், கோசுமா ஏர்போர்ட் ஐலாண்டோட நார்த் ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே ரொம்ப அக்சசிபிளா இருக்கும். நீங்க ஏர்போர்ட் வந்து ரெசார்ட் போகிறதுக்கு வெறும் 10 to 20 minutes ஆர் மேக்ஸிமம் 30 minutesக்குள்ள நீங்க ரீச் ஆயிடலாம். We are almost at end of this video. If you enjoyed exploring Kosuma Airport with me, please hit the like button and consider subscribing to the channel. Your support truly encouraged me to create more travel videos and share more unique experience like this. Until my next adventure, take care of yourself and your loved ones.
This is Divya signing off. See you in the next video. Bye bye.